மெமரபிள் கேரக்டர்ஸ் ஹேவ் எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கேரக்டர் ஆர்க் கொடுத்ததுனால தான் பார்த்தீங்கன்னா இப்போது மக்களோட மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்காத நிலை பிடிச்சிருக்குது. ஸோ இந்த கேரக்டர் மட்டும் இல்லாமல் உங்களை ஈர்த்த எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் ஆர்க் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த கேரக்டரில் வந்து நினச்சி நிற்குது. நீங்கள் உருவாக்குற அல்லது உருவாக்க போகிற ஒரு சுமாரான கேரக்டரை ஒரு சூப்பரான கேரக்டரை உருவாக்கணும் அப்படின்னா கேரக்டர் ஆர்க்னா என்ன, அதை எப்படி வந்து உங்களோட கேரக்டருக்கு கொடுக்கணும், அதை எப்படி ஸ்க்ரீன் பிளேல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ எம் ஜேகஸ் கோபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் கேரக்டர் ஆர்க்? கேரக்டர் ஆர்க்னா என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் கேரக்டர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக மாறி இருக்கும். இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்கள் கேரக்டருக்கு வந்து ஓப்பனிங்கில் வந்து ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை அடைவிடாமல் தடுக்கிறதுக்கு சில கான்ஃப்ளிக்ட்லாம் வரும். அந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் தாண்டி அந்த கேரக்டர் அந்த கோல் அச்சீவ் பண்ணும். இப்படி இந்த ஏங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகிற இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா உங்கள் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா சில சுச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கும், சில கேரக்டர்ஸை மீட் பண்ணியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்குள்ள வந்து ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஆர்க் அப்படின்னு சொல்லலாம். பர்சனல் சேஞ்ச் அப்படிங்களா அல்லது இன்டர்னல் சேஞ்ச் அப்படிங்களா? இன்னும் கேரக்டர் ஆர்க் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒர்க் தரேன். உங்களோட ஃபேவரட் யூடியூபரோட ஓல்டு வீடியோஸ் எடுத்துக்கங்க, பழைய ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துக்கங்க. அந்த வீடியோ பாருங்கள், இப்போ இருக்கிற வீடியோ வந்து பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படி இப்படின்னு எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு டோட்டலாக. நாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்க மாட்டோம். நேற்றுக்கு நடந்த ஏதாவது ஒரு சம்பவம் இல்லை யாராவது மீட் பண்ணியிருப்போம். இப்படி ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இருந்த மாதிரி நம்ம இன்றைக்கி சத்தியமாக இருக்கவே மாட்டோம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஸ்டாட்டிக்காகவே இருக்க மாட்டோம். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோத் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளுக்குள்ள வந்து ஒரு சேஞ்சை கிரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் தான். கேரக்டர் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் சேஞ்ச் ஆர்க், நெகட்டிவ் சேஞ்ச் ஆர்க், ஃப்ளாட் ஆர்க் அப்படிங்களாம். இப்போ நம்ம இந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரே வீடியோவில் பார்த்தா இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக லென்த்தாக போகும். அதனால் இந்த வீடியோவில் பாசிட்டிவ் சேஞ்ச் ஆர்க் மட்டும் பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த பாசிட்டிவ் சேஞ்ச் ஆர்க் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் கேரக்டர் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு நெகட்டிவான ஒரு குணநலனோடு இருக்கும். ஸோ இந்த வந்து படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் பர்சனாக உருவாயிருக்கும். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு நெகட்டிவான ஒரு அவுட்லுக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். பட் படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சாக கிரியேட் ஆகிருக்கும். படத்தோட ஆரம்பத்தில் தப்பான ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக நம்பிட்டு இருக்கும் நம்ம கேரக்டரை. அதுவே படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர் வந்து கரெக்டான உண்மை என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம கேரக்டருக்கு தெரிய வந்துடும். இந்த ஆர்க்கை சிம்பிளாக சொல்லணும், எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபிஷான ஒரு கேரக்டர் இருந்து ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக மாறலாம், இல்லை ஒரு இம்மெச்சூரான ஒரு கேரக்டர் இருந்து ஒரு மெச்சூரான கேரக்டராக மாறலாம், இல்லை ஒரு பேட்லேருந்து ஒரு குட்டாக மாறலாம், இல்லை ஒரு லோவரான ஒரு பொசிஷன் அல்லது ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு ஹையான பொசிஷனாக ஒரு பாயிண்ட்டுக்கு போகலாம். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளவே பார்த்தோம்னா இந்த சேஞ்சிங் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸில் நடக்குது இந்த சேஞ்சிங் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டர் பிலீவ்ஸ் லை, அதாவது வந்து நம்ம கேரக்டர் வந்து ஒரு பொய்யை நம்பிக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் என்கவுண்டர்ஸ் த ட்ரூத், அதாவது நம்ம கேரக்டர் வந்து உண்மையை தேடி போகும். கேரக்டர் ஓவர் கம்ஸ் த லை பை ஃபைண்டிங் அண்ட் அக்செப்டிங் த ட்ரூத். இந்த தேர்ட் ஸ்டெப்பில் தான் பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து முழுசாக மாறுது. அதாவது வந்து கேரக்டருக்கு வந்து உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட பொய் நம்பிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பொய்யை நம்பர் விட்டுரும். உண்மை என்ன அப்படிங்கிறத வந்து தேடி வந்து அந்த உண்மையை வந்து பிடிச்சிக்கும், எம்ப்ரேஸ் பண்ணிக்கும். இன்னும் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா படத்துலேருந்து ஒரு கேரக்டரை உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பாசிட்டிவ் சேஞ்சாக இருக்குது ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம்னா ஜிகர்தண்டா படத்துலேருந்து சேது கேரக்டர் எடுத்துக்கலாம். இந்த கேரக்டர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டர் பிலீவ்ஸ் அ லை. இந்த படத்தில் என்ன வந்து நம்பிட்டு இருக்குது, எந்த ஒரு பொய்யை நம்பிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற பயம் தான் நம்ம சொத்தை அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அடித்தடி, வெட்டுக்குத்து, அரசியல், ரியல் எஸ்டேட்டு இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு மரியாதையும் ஒரு கெத்தியும் தருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் என்கவுண்டர்ஸ் ட்ரூத், அதாவது 2வது ஸ்டெப் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டர் வந்து இப்போ தான் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. படத்தோட ஹீரோவான கார்த்திக் கேரக்டர் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து மதுரைக்கு வந்து ஒரு ரியல் லைஃப் கேங்ஸ்டரை வந்து பேஸ் பண்ணி ஒரு கதை எழுதி படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவார். பட் சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சேது வச்சு ஒரு காமெடி படம் எடுத்து வச்சிருவாரு. ஆனால் சேது வந்து நினச்சிட்டு இருப்பான் நம்மளை வச்சு ஒரு கேங்ஸ்டர் படம் எடுத்துருக்காங்க, நம்ம வந்து ஒரு நாயகன் மாதிரி ஒரு படம் எடுத்துருக்காங்க நம்மளை வச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. பட் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி படமாக எடுத்து வச்சிருவாரு கார்த்திக் கேரக்டர். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேது கேரக்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர கோவமாயிருவார் கார்த்திக் கேரக்டர் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து பயங்கரமாக தெரிஞ்சிருப்பாரு. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவியில் அங்கே இங்கேயும் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா படத்தை வந்து பெருமையாக பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா
அந்த சேது கூட வந்து பேசி வந்து அவங்க அம்மா வந்து 12 வருஷம் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேது வந்து இது மாதிரி ஒரு கேங்ஸ்டர் தொழில் பண்ணுறான் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா சேது அவங்க அம்மா வந்து சேது கூட பேசாமல் இருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சேது வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து அதை வந்து எல்லாம் புகழ்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு சேது அவங்க அம்மா வந்து சேதுக்கிட்ட வந்து பேசுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொன்ராமாவோட அவங்க அப்பா வந்து இறந்துருவார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து முன்னாள் கேங்ஸ்டரு. ஸோ அவங்களோட இறுதிச் சடங்குக்கு வந்து நம்ம சேது கேரக்டர் போகும். அங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி சொல்லுவார், அப்பா உயிரோடு இருக்கும்போது எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க, பட் சத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே எல்லாம் வரல, நம்ம தான் பயந்து போகிறத பார்த்துட்டு மரியாதையாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டுக்கிறோம், இதெல்லாம் சும்மானே அப்படின்னு சொல்லி நம்ம பொன்ராம் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த சேது கேரக்டர் சொல்லுவார். அங்கேயே பார்த்தீங்கன்னா சவுந்தரோட பொண்டாட்டியுமே தன்னோட பிள்ளையும் பார்த்தீங்கன்னா சேதுக்கிட்ட வந்து அந்த படத்தை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது வந்து தேட்டருக்கு போவான். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சல்யூட் அடித்து வணக்கம் வைப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேட்டருக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு ஃபீலில் வந்து அப்படியே உணர்வார், கண்ணை மூடிட்டு அப்படியே கண்ணீர் தண்ணி வடிச்சிட்டு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த உண்மையை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதாவது வந்து ஒருத்தனை அடித்தா வெட்டினாதான் வந்து நம்ம மேலே பயம் வரும், மரியாதை வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு நம்பிக்கை வந்து இந்த ஒரு விஷயத்தாலையும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மரியாதையும் புகழும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து நம்ம கேரக்டருக்கு வந்து புரிய வருது, உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. இதுதான் பார்த்தீங்கன்னா கேரக்டர் என்கவுண்டர்ஸ் த ட்ரூத் அப்படிங்களாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஓவர் கம்ஸ் த லை பை ஃபைண்டிங் அண்ட் அக்செப்டிங் த ட்ரூத். இந்த கடைசி ஸ்டெப்பில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர் வந்து முழுசாக சந்திரமுகியாக மாறுது. அதாவது வந்து முழுசாக நம்ம கேரக்டர் இங்கே தான் மாறுது. சேது கேரக்டர் பார்த்தீங்கன்னா கார்த்திக் கேரக்டர் கொல்லணும்னு ஒரி கொண்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த முழுசாக மாறுங்காட்டி கார்த்திக் வந்து சேது வந்து மன்னிச்சுட்ருவான். ஏன்னா கார்த்திக்னால தான் வந்து இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு மரியாதை புகழ் எல்லாம் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது வந்து படமெல்லாம் நடிக்க ஆரம்பிப்பார், வெற்றிமாறன் படம் கூட நடிக்க ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சவுந்தர் வந்து தன்னால தான் செத்தான், அதனால வந்து சவுந்தரோட பொண்டாட்டியும் மகளையும் வந்து தன்னோட குடும்பம் வந்து நம்ம சேது பார்த்துக்குவாரு. இப்படி முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர் வந்து பியூரா ஜெனியூனாக மாறி இருப்பாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சேஞ்சாக இருக்குது அப்படிங்களாம். கீழிருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சேஞ்சாக இருக்குது அப்படிங்களாம். இதுக்கு உதாரணமாக இன்னும் 2 படம் எடுத்துக்கிட்டோம்னா, மாவீரன் படம் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து செல்ஃபிஸ்லேருந்து செல்ஃப்லெஸ்க்கு, அதே நேரத்தில் சூரரை போட்டு எடுத்துட்டோம்னா ஒரு லோவர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஹையர் பாயிண்ட்டுக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா அந்த க்ரோத் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், கீழிருந்து மேலேயாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சேஞ்சாக இருக்குது அப்படிங்களாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சேஞ்சாக இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுவிடுங்க. மற்ற யாராச்சுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து ஸ்க்ரீன்ப்ளே ரைட்டிங் அண்ட் மேக்கிங் பற்றி பேசிட்டு இருக்குது. ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.